வாலாஜாபேட்டை அருகே விலை உயர்ந்த கார்களை ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரியின் இன்ஜின் பகுதி திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. ஓட்டுநர் டிபன் சாப்பிட லாரியை சாலையோரமாக நிறுத்தி வைத்தபோது சம்பவம் நிகழ்ந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. நாசிக் பகுதியில் இருந்து சென்னை துறைமுகத்திற்கு விலை உயர்ந்த கார்களை ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரி ஒன்று ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது அம்மனதாங்கல் பகுதி அருகே உள்ள நாமக்கல் பெட்ரோல் பங்க் அருகில் ஓட்டுநர் சோனு யாதவ் லாரியை நிறுத்திவிட்டு உணவு அருந்த சென்றபோது திடீரென லாரியின் முன்பக்க இன்ஜின் முழுவதும் தீ மளமளவென பரவி எரிய தொடங்கியது. இதனை அடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் உடனடியாக காவல்துறை மற்றும் ராணிப்பேட்டை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் உதவியோடு எரிந்து கொண்டிருந்த தீயினை போராடி அணைத்தனர். மேலும் இது குறித்து போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்டதில் நாசிக் பகுதியில் இருந்து சென்னை பகுதிக்கு கார்களை ஏற்றிச் சென்று கொண்டிருந்ததாகவும் அப்போது உணவு சாப்பிட்டு கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக பேட்டரியில் ஏற்பட்ட கசிவு காரணமாக இந்த தீ எரிந்துள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து உரிய நேரத்தில் தீயை அணைத்ததால் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார்கள் தீ விபத்தில் இருந்து மீட்கப்பட்டது.